ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் காஃபி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வெஜிடபிள்லாம் நம்ம ஆட் பண்ணி இந்த ஆம்லேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 கப் சின்ன சின்னதாக நறுக்குன உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதான் ஆம்லேட் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் குக் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் கேரட் 1, 1/4 கப் கோஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். காயெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த ஆம்லேட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையோட வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, எக் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா அவ்வளோ ஆரோக்கியமான ஃபுட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஆம்லேட் ஒட்டாமல் வரும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஆட் பண்ணிக்கலாம். வச்ச எக்கில் இருந்து பாதி அளவு எக்கை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாதி அளவு எக் அப்படியே வச்சுருக்கோம். அந்த எக்கை சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
நீங்கள் தோசை கல்லுலாம் போட்டிங்கன்னா எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதனால் இந்த மாதிரி பேனில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளஃபியாக வரும். இதுக்கு சென்டரில் நம்ம இப்போ சீஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தோசை கல்லெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் பேனில் போட்டுக்கோங்க. இப்போ மீதமாக இருக்க எக்கை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ இதை ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டு குக் பண்ண போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணாலே போதும், குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கி இருக்கிறதுனால இதில் ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக ஃப்ளஃபியாக நம்மளோட எக் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்க வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கானே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சென்டரில் நம்ம சீஸ் வச்சுருக்கிறதுனால சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவும் பிடிக்கும். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஆம்லெட்டு. சீஸில் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபி.